நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு என்ன மாரியான நன்மைகளை செய்யும்? இந்த 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்கள நாம பார்க்கலாம். பொதுவாக புத்தாண்டு பலன்கள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, வருடக்கோள்களாகிய சனி, குரு, ராகு, கேது இந்த 4 கிரகங்கள வச்சுத்தான் நம்ம வருட பலன்கள் சொல்றோம். இந்த 4 கிரகங்களுமே இந்த 2025ஆம் ஆண்டு பயிற்சி ஆகுது. அதனால எல்லாத்துக்குமே ஒரு மாற்றங்கள தரக்கூடிய ஒரு வருடமாகத்தான் இந்த 2025 இருக்கும். பொதுவாக ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுதுன்னா, அதுக்கு ஒரு 3 மாத காலம் முன்னாடியே பலன்களை செய்ய தொடங்கிரும். அதன் அடிப்படையில தான் இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் இந்த கிரகங்கள் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்யுமோ அத நம்ம பார்ப்போம். முதல்ல சனி பயிற்சி. சனி பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு வருது. அஷ்டம சனி உங்களுக்கு தொடங்குது. இவ்வளவு நாளா கண்ட சனி நடந்தது. பெரிய பாதிப்புகள் இல்லைனாலும் சின்ன சின்ன பாதிப்புகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். குடும்பத்துல ஏதாவது ஒத்துப்போகாத ஒரு நிலை, துணையுடன் தகராறு, நண்பர் வட்டாரத்துல சங்கடங்கள், கூட்டு தொழிலாளியுடன் பிரச்சனைகள், இப்படி சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் பார்த்திருப்பீங்க. இனி அஷ்டம சனி. இது நிறைய பிரச்சனைகளை தரும். பொருளாதார சிக்கல்களை தரும். தெரியாத தொழில்ல போய் நீங்க காசு போட்டீங்கன்னா அவமானம், அசிங்கம், ஏமாற்றம் இது எல்லாத்தையுமே இந்த அஷ்டம சனியானது தரும். உங்க ஜாதக ரீதியாக திசாபுக்திகள் சரியில்லாத போது. பொதுவா ஜாதகத்துல யோக தசாபுக்திகள் நடந்தது அப்படின்னா, இந்த கோச்சாரங்கள்னால பெரிய பாதிப்புகள் வந்துராது. உங்களுடைய யோகம் சிறிது பங்கப்படும் அவ்வளவுதான். மத்தபடி நல்லாத்தான் இருப்பீங்க. அதனால நேரமும் சரியில்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த அஷ்டம சனி பாதிப்புகள தந்தே தான் தீரும். இருந்தாலுமே யாரையும் நம்பி காசு பணங்கள் குடுக்கறது, தெரியாத தொழில்ல காசு போடுறது, இது எல்லாத்தையுமே நீங்க ஒரு 2 1/2 வருஷத்துக்கு நிறுத்தி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கோச்சார பலன்கள இந்த வீடியோலயே நீங்க முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்க ஜாதக பலன்கள நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி, ஃபோன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்கள நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இத நீங்க சரியாக சொன்னால் போதுமானது. இதற்கு கட்டணம் உண்டு. சரி, சனி 8ஆம் வீட்ல நின்னு பொருளாதார சிக்கல், குடும்பத்துல சிக்கல், அவமானம், அசிங்கம், தொழில்ல ஏமாற்றம் இது எல்லாத்தையுமே தரக்கூடிய நிலையில இருக்குது. அதனுடைய பார்வைகள் எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். பொதுவா சனி குரு வீட்ல நிக்கும்போது பெரிய பாதிப்புகள் தந்துராது. அந்த விதத்துல சிம்ம ராசிக்காரங்க ஓரளவுக்கு அதிர்ஷ்டசாலி தான். இருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி சுத்தமா ஆகாது அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. உங்க ராசிக்கு சனி பகவான் 10ஆம் வீட்ட பாக்குது. 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம், வேலை, உத்தியோகத்த பத்தி சொல்லக்கூடிய இடம். அந்த வீட்ட சனி பகவான் 8ஆம் வீட்ல நின்னு பார்க்கும்போது, தொழில் ரீதியான சில சிரமங்கள் இருக்கும். வேலை ரீதியான சிரமங்களும் இருக்கும். இந்த சிரமத்த நினைச்சு நீங்க வேலைய விடுறது கண்டிப்பா இந்த 2025ஆம் ஆண்டு ஆகவே ஆகாது. வேலைய விட்டீங்கன்னா, அதுல விட நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆயிரும். அதனால இருக்கிற வேலையில நிலைச்சு நீங்க நிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாரி 8ஆம் வீட்ல நின்னு 2ஆம் வீட்டையும் பாக்குது. இது பொருளாதார பிரச்சனைகள், சொன்ன வாக்க காப்பாத்த முடியாத ஒரு சூழல், குடும்பத்துல சண்டை சச்சரவு, இல்ல திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண காலதாமதங்கள் ஆகிறது, இந்த மாரியான சூழல்கள் எல்லாத்தையுமே சனி பகவான் உங்களுக்கு தருவாரு. அதே மாரி உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டையும் பாக்குது. இது உங்களுடைய அதிர்ஷ்டத்த குறைக்கும். நீங்க என்னதான் உழைச்சாலும், கஷ்டப்பட்டாலும், நீங்க கஷ்டப்பட்டது உழைச்சதுக்கான ஊதியத்த வாங்குறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். அதனால பெரிய லாபத்த நீங்க எதிர்பார்க்க முடியாது. இந்த 2 1/2 வருஷமே. ஆக சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருடம் தான் இந்த 2025ஆம் ஆண்டு நம்ம சொல்லணும். சரி, சனி தான் இப்படி இருக்கிறாரு. மத்த கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் நாம பார்க்கணும். அத வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்ல முடியும். குரு உங்க ராசிக்கு 11ல இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஆறுதல் தரக்கூடிய ஒரு அமைப்பு. 11ல குரு இருக்கிறங்காட்டி எப்படியோ ஒரு வழியில உங்களுக்கு பொருளாதாரம் வந்துகிட்டு தான் இருக்கும். நல்ல லாபத்த அடையக்கூடிய ஒரு அமைப்பு. குரு சாதகமா இருக்கிறங்காட்டி சனியுடைய பாதிப்புகள் கொஞ்சம் குறையத்தான் செய்யும். சனி பொருளாதார நெருக்கடிய தந்தாலும், தந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வழியிலிருந்து உங்களுக்கு பொருளாதாரம் வந்துரும். அதனால பயப்பட வேண்டியதில்ல. குரு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சரி, குருவோட பார்வைகள் என்ன செய்யுங்கிறதையும் பார்ப்போம்.
குரு உங்க ராசிக்கு 3ஆம் வீட்ட பாக்குது. 3ஆம் வீட்ட பார்த்ததுன்னா, சகோதரர் மூலியமாக லாபங்கள் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக லாபங்கள் ஏற்படும். இந்த மாதிரியான ஒரு நிலைய தரும். 5ஆம் வீட்டையும் குரு பகவான் பாக்குது. இது ஒரு அதிர்ஷ்டத்தையும் தரும். சனியால அதிர்ஷ்டங்கள் கெட்டாலும் குருவால அதிர்ஷ்டங்கள் அடைவீங்க. சனியால அவமானங்கள் வந்தாலும் குருவால அந்த அவமானங்கள் சரி செய்யப்படும். அதே மாரி உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டையும் குரு பகவான் பாக்குது. குடும்பத்துல சண்டை, சச்சரவுகள், ஒத்துப்போகாத ஒரு நிலையை தந்தாலும் கூட, குருவுடைய பார்வையினால அது எல்லாமே சரியாகும். பேசி சரி பண்ணக்கூடிய ஒரு சூழல்கள் தான் இருக்குது. குரு 11ஆம் வீட்ல நிக்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலான விஷயம் இந்த அஷ்டம சனி காலகட்டங்கள்ல. ஆக நீங்க பெரிய அளவுகள்ல பயந்துக்க வேண்டியதில்ல. கொஞ்சம் அகலக்கால் வைக்கிறதை மட்டும் நிறுத்திக்கிட்டு, நீங்க செய்யற வேலையும், செய்யற தொழிலையும் அதே மாரி செஞ்சுகிட்டு இருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுல ஏதாச்சும் மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, அடுத்தது ராகு, கேதுக்கள் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். கேது பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்திருக்குது. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். உங்களுக்கு நல்ல ஞானத்தையும், ஆன்மீக எண்ணங்களையும் கொண்டாந்து தரும். தெய்வ வழிபாட்டின் மூலியமாக உங்களுடைய சிரமங்களிலிருந்து நீங்க வெளிவர முடியும். ராசியில கேது நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். அதே மாரி 7ஆம் வீட்ல ராகு நிக்குது. இது திருமண தடையை தரும், துணை இடத்துல சங்கடங்கள தரும். இருந்தாலும் குருவோட பார்வை அங்க இருக்கிறதுனால, அது எல்லாமே விலகும். பிரச்சனைகள் வந்தாலும் அது சரியாகும், சரி செய்யப்படும். அந்த மாரியான ஒரு சூழல்கள் தான் உங்களுக்கு நடக்கப் போகுது 2025ஆம் ஆண்டு. ஆக குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால, இந்த ராகு, கேதுவும் பெரிய அளவுகள்ல இடைஞ்சல் பண்ணாது. அஷ்டம சனிங்கிற ஒரே ஒரு பிரச்சனைய தவிர, வேற ஒண்ணும் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு கிடையாது. தெரியாத நபருக்கு காசு குடுக்காதீங்க. தவறான வழிகள்ல போகாதீங்க. லஞ்சம் குடுத்து எந்த காரியத்தையும் சாதிக்காதீங்க. அரசாங்க வேலைக்காக லஞ்சம் குடுக்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கவே இருக்காது. அதே மாரி ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை, பிட்காயின் வாங்குறது இது எல்லாத்தையுமே நிறுத்திக்கங்க ஒரு 2½ வருஷத்தைக்கு. இது எல்லாமே ஒரு சின்ன வருமானத்த குடுத்து, பெரிய வருமானத்த அது புடுங்கிரும். அஷ்டம சனி கண்டிப்பா ஏமாற்றங்கள பண்ணவே தான் செய்யும். அந்த ஏமாற்றத்துக்குள்ள உங்கள இழுக்கறக்காக சின்ன சின்ன லாபத்தையும் அது குடுக்கத்தான் செய்யும். அத நம்பி நீங்க ஏமாந்துறாதீங்க. கவனமாக இருக்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக சிம்ம ராசிக்கு இது கொஞ்சம் பதுங்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்கிறது. 2025 சுமாரான ஒரு ஆண்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிளானட் டாக்கீஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.